டாக்டர் ஆனந்த் ஹியர். மன்னிக்கணுங்க, என்ன உங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுல என் பொண்ணு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அப்படியா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மவுண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க? மவுண்ட் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துலயா? ஆல் ரைட், இத வந்துட்டேன். நீங்க தான் டாக்டர் ஆனந்துங்க? ஆமா, நீங்க தான் போன் பண்ணீங்களா? ஆமா, நான் தாங்க. சீக்கிரம் போங்க. எந்த பக்கம்? டாக்டர் ஐயா வாங்க. டாக்டர் உள்ள வாங்க. டாக்டர், உங்க இடது கை பக்கம் மெழுகுவர்த்திக்கு ஏத்திக்கிங்க. ஐயோ, டாக்டர் வாங்க, மேல போகலாம். இவ்வளவு பெரிய பங்களாவில் அழுகுற தவிர வேற சத்தத்தையே காணுமே. ஒரு விளக்கு கூட இல்ல. டாக்டர், நான் என்னத்தை சொல்ல, எல்லாம் விதி. இந்த வீட்டுக்கு விளக்கா இருந்தவங்க எல்லாம் ஒருத்தர் பின்னால ஒருத்தரா செத்து போயிட்டாங்க.
ஒரு டாக்டர், டாக்டர் ஆனந்த். இந்த ராத்திரியில இங்க எதுக்காக வந்தீங்க? ஒரு நோயாளியை பார்க்க வந்தேன். இந்த பங்களாவிலையா? ஆமா. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவசரமா ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கும்படி உங்களுக்கு போன் வந்ததா? ஆமா. அந்த பேஷண்ட் ஒரு அழகான பொண்ணு தானே? எஸ். நீங்க போன போது அந்த பொண்ணு இறந்துட்டா. பிரேதத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? கரெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர்? டாக்டர் சார், இந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி சூறாவளி வீசுற இரவு வேளையில இது போல நாடகம் பலமுறை நடந்திருக்கு. உங்க மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க. தகவல் கிடைச்சு நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் உள்ள யாருமே இருக்கிறது இல்லை. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? என் கண்ணாலே அந்த பெண்ணுடைய பிரேதத்தை பார்த்தேன். பக்கத்துல நம்ம அழுதுகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க. வாங்க. சரி, இங்கெல்லாம் எங்க இருங்க. போ போலாம். தன்னுடைய ஆசைகளை இப்படி மனித ரூபத்தில் வந்து தீர்த்துக்கிறது சொல்லுவாங்க. இங்க யாருடைய ஆவியோ நடமாட்ட இருக்கு. அப்ப சுடுகாட்டுல மாயமா மறைஞ்சு போயிட்டா. இப்போ இங்க அதே முகம், அவளேதான். இல்ல டாக்டர், ஒண்ணுமில்லை சார், ஒண்ணுமில்லை. மழை பெய்யுது. பரவாயில்ல, நீ நினைச்சிட்ட. நினையட்டும். ஏன் அப்படி பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? உங்க பார்வையை விட்டு எப்பவும் பிரியாம இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. திடீர்னு வைப்பர் நின்று போயிடுச்சு. கார் ஓட்டவே கஷ்டமாச்சு. பாதை கூட தெரியல. பாதை நல்லா தெரியுது. நீங்க காரை ஓட்டுங்க, நான் வழி சொல்றேன். எதுக்கு என் கையை பிடிச்சீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். பங்களாவை பாத்தியா? இந்த பங்களாவை
இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கிய? எப்பவோ கனவுல பார்த்த ஞாபகம். நானும் தான் பார்த்திருக்கேன், ஆனா கனவுல இல்ல. என் கூட வா. திரும்பி வரமாட்டேன்னு சொன்னது. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. பயப்படுவானே, நான் தான் உன் கூட இருக்கேனே. வா. இருக்கிற மெழுகுவர்த்தியை பத்தவை. கையை வைக்க. இன்னைக்கு எந்த சத்தத்தையும் காணுமே. என்ன சத்தம்? யாரோ அழுகிற சத்தம். இங்க யாராவது குடியிருக்காங்களா? அது இப்ப தெரிஞ்சு போயிடும். எப்படி? நீ என் கூட இருக்கல்ல, போனால. நிறைஞ்ச ஒரு ராத்திரி என்ன ஒரு ஆள் இங்க அழைச்சிட்டு வந்தான். அப்ப இந்த படுக்கையில் ஒரு அழகான பொண்ணு பிணமா கிடந்தா. அந்த பெண்ணுடைய முகமும் உன்னுடைய முகமும் ஒரே மாதிரியா இருக்கு. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா?